ஓகே. ஸோ வெல் வெல்கம் பேக் டு லச்சு லேர்ன்ஸ். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா, அதையும் பார்த்துருவோம். இப்போ தான் இது வரை மறந்து போயிடுது. இன்றைக்கி டேட் வந்து 9th August 2025. கடந்த ஒரு வாரமாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கேன் பழைய ரொட்டீன்லேருந்து. வேறு என்ன, அப்புறம் சாம்பார் வந்து அடுத்த 2 நாள் கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நாள் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு, ஒரு நாள் சூப்பராகவே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த சமையலில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு என்ன பண்ணேன், வேறு வந்து படிக்க வேண்டிய சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமாக அட்வான்ஸ்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு நைட்டு வந்து அது எல்லாருக்கும் நடக்கிறது தான், கொஞ்சம் ஹிட் ஆகுது. அப்படியே ரொம்ப தனியாக இருக்குமோ அப்படின்னு. தனியாக தான் இருக்கேன், ஆனால் இது வந்து ஃபுல்லாக அந்த ஒரு டிலூவில் இருந்துட்டு டக்குன்னு சில நேரம் அந்த ரியாலிட்டி ஹிட் வரும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு 2 நிமிஷம் ஹிட் ஆச்சு. டிலூலாம் இல்லாமல் எந்த ஒரு பபுள்லையும் இல்லாமல் டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் நம்ம எவ்வளோ தனியாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும், நம்ம பண்ண ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அதுதான் உண்மை. அப்புறம் அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து சில விஷயங்களை எனக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில சர்வீசஸை அது கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அல்காரிதத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, எஸ் அவ்வளோதான். அடுத்த வாரம் கூலி படம் வருது. கூலிக்காக டிசைன் பண்ண ஜூலி, அதை வந்து போஸ்ட் பண்ணதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. நான் பண்ணுறது நிஜமாக மொக்கையாக தான் இருக்குது. அது இன்னும் சூப்பராக வா அப்படின்னு வாயை பொழுது பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுற அளவுக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பரான டிசைன்லாம் கிடையாது. பட் ஆனால் இதை யாருமே பண்ணலை. ஜூலிங்கிற அந்த ஒரு அது ஏன்டா ஜூலி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜூலி ஹம் பண்ணி அது கரெக்டாக ஐடியா வந்து அது ஜூலியின் டைட்டில் கார்டு ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணது பெரும்பாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. பரவாயில்ல, நம்ம வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை விட சுற்றி இருக்க டிசைனர்ஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது வந்து நல்லாயிருக்கு. அவ்வளோதான். அப்புறம் தேவா சூர்யா டிசைனை வந்து தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கான்டாக்ட் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு மர்ச். கூலி படம் ரிலீஸ் ஆகுது, இந்த ஒரு ஹைப்புலேயே வந்து அதை சேல் பண்ணலாம், அது ஒரு மர்ச் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த தேவா சூர்யா டிசைன் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அவருக்கு வந்து ஃபார்மேட்டை கொடுத்தேன். அவர் வந்து மார்க்கப்லாம் பண்ணி ஷாப்பிஃபைல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோராக என்னன்னு தெரியல, அதில் வந்து போட்டிருக்காரு. ஆனால் பெருசாக இன்சைட்ஸ் எதுவுமே இல்லை. என்ன கேட்டால் இன்சைட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பெருசாக இல்லை. முக்கியமாக தான் இருக்குது, எனக்கே தெரியும் அது முக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு. இன்னொரு ரஜினின்ற டைட்டில் கார்ட்லேருந்து அந்த ரஜினின்ற ஃபாண்ட்டை அப்படியே பென் டூல் வச்சு வரைஞ்சி ரசிகன் கீழே ரசிகை அப்படின்னு 2 வேரியண்ட்டில் வந்து டிசைன் பண்ணி அவருக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, இதையும் கொஞ்சம் போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அது ஏதோ சாஃப்ட்வேரில் பக்கு போல், என் நேரம் அது கரெக்டாக வரமாட்டேங்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துருக்கேன். வேறு என்ன, டிலூன்ற எபிசோடு ரெக்கார்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். எனக்கு டைமெல்லாம் இருக்குது, ஆனால் பழைய நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி அவனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ பேசி அதை கொஞ்சம் எடிட் பண்ணி இந்த ஆல்பம் இமேஜ் எல்லாம் ரெடி பண்ணி ஒருவேளை எனக்கு அதான் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு போல். இப்போ ஆனால் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் வேலைக்காகும், இல்லைனா விஷயம் எடுக்க வேண்டியது தான் உட்காந்து. ஸோ படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும். நான் வந்து பின்தங்கியே இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என்னமோ ஒரு டிலூலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நார்சிசத்தில். நம்ம சூப்பராக படிக்கிறோம், நம்ம வந்து அப் டு டேட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி கிடையாது. அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் நிறைய டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த வாரத்துக்கான அப்ஜெக்டிவ்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோன்ற அப்ஜெக்டிவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வாரம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வர வாரம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ், அதாவது கிளாஸஸில் பண்ண மிஸ்டேக்ஸ், அதை வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணி அதை நோட் டவுன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது. குறிப்பாக சைக்காலஜி பேஸ்டு டாபிக்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கிறது.
ரேதர் தென் டூல்ஸ். யா, அவ்வளோதான். இது மிஸ்டேக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். திரும்ப திரும்ப அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி எது ஃபவுண்டேஷனாக சில லாஸ் பிரின்சிபிள்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். அப்புறம் சமையல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருந்தால் அது மண்டையில் நிற்கும், இல்லைன்னா விட்டுருவோம். பிளெண்டர் இப்படி மறந்துக்கலாம் போல், திரும்ப ஞாபகம் ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் யா, அவ்வளோதான். வேறு என்ன, வேறொன்றும் இல்லை. ஆமாம், வேறு ஏதாவது டிசைன் ஐடியா தோணுச்சா? டிசைன் ஐடியாவும் பெருசாக எதுவும் தோணலை. கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், படிக்கணும், அவ்வளோதான். தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா? வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்தே போயிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு லச்சு. ஆகஸ்ட் 9th 2025. அப்போது நான் இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாய்.